பாம்பு மாதிரி நம்ம உடம்பு பிரீத் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதிகப்படியான டீடாக்ஸ் நம்ம பாடியில ஸ்கின் மூலமா நடக்குது. ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷருக்கு இது ஒரு எக்ஸலண்ட் பிராணாயாமா. வணக்கம், நான் உங்க சித்த மருத்துவர் இனியா பிரியதர்ஷினி. இன்னைக்கு பவர்ஃபுல் பிராணாயாமாவான நாக பிராணாயாமா எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். நாகா அப்படின்றது பாம்பு. பாம்போட சப்டல் பிரீத்திங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பிராணாயாமம் பண்ணும்போது நம்மளோட சப்டல் பாடியிலையும் இது ஒர்க் ஆகுது. பொதுவாக நம்ம எல்லாரும் மூக்கில் தான் சுவாசிப்போம், ஆனால் ஸ்கின்னும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதாவது லங்ஸு, கிட்னி, இது எல்லாம் எப்படி டீடாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இதே மாதிரி ஸ்கின்னும் டீடாக்ஸ் பண்ணுது. இந்த பிராணாயாமம் பண்ணும்போது இந்த டீடாக்ஸோட ஸ்டிமுலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம ஹோல் பாடியிலையும் பிராணிக் ஃப்ளோ அதிகமாகுது இந்த பிராணாயாமம் பண்ணும்போது. அதே மாதிரி பாடி கிளென்சிங்க்கு இது ஒரு எக்ஸலண்ட் பிராணாயாமா. பொதுவாகவே இந்த நாக பிராணாயாமாவை ஒரு பவர்ஃபுல் பிராணாயாமன்றதுனால கிளென்சிங்க்கு, அதிகமான கிளென்சிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பிராணாயாமம். அதாவது பஸ்திரிகா, கபாலபதி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பிராணாயாமா. அதே போலதான் இந்த நாக பிராணாயாமாவும். ஸோ அப்படின்றதுனால இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா சும்மாவும் பண்ணலாம். பட் நம்ம மற்ற பிராணாயாமாஸ், அதாவது நாடி சுத்தி, சீத்தலி, சீத்காரி, சந்திரபேதனா, இந்த மாதிரி மற்ற பிராணாயாமாஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பிராணாயாமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிறோம். பிரீத் இன், பிரீத் ஹோல்ட், பிரீத் இன், பிரீத் ஹோல்ட், வாய் குவிச்சு மெதுவா மூச்சை வெளியில விட்டுக்கலாம். வாய் வழியா இதே மாதிரி 3 times பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்ச உடனேயே நம்ம உடனே ரிலாக்ஸ் பண்ணணும் பாடியை. ஸோ நல்லா ஃப்ளாட்டாக நம்மளுடைய பேக் போனு ஃப்ளோரில் இருக்க மாதிரி நல்லா படுத்துடணும். நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஒரு 10 to 20 கவுண்ட்ஸு பிரீத்தை நம்ம கவனிச்சுட்டே வரணும். பிரீத்தை நாமளா இழுத்து விடக்கூடாது. ஸோ அதுவாக போகிற மூச்சை நம்ம கவனிக்கணும். ஒரு 10 to 20 பிரீத் வந்துட்டு நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னாலே ஹெட் டு டோ நம்ம ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த நாக பிராணாயாமம் பண்ணும்போது ஸ்கின்னோட டீடாக்ஸை இது ஸ்டிமுலேட் பண்ணுது அதிகமாக. அப்போது ஸ்கின் வழியா எப்படிலாம் அது கழிவு வெளியேறும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். ஸ்வெட் ஆகிறது ஒன்று, இன்னொன்று நம்ம பாடி ஹீட் வந்துட்டு ஸ்கின் வழியாக வெளியேறும். ஸோ அப்படின்றதுனால அப்போ நம்ம பாடி இது பண்ணும்போது ஒரு சிலருக்கு பாடி ஒரு மாதிரி வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு மைல்டாக ஒரு ஸ்வெட்டிங் கூட இருக்கலாம். ஸோ அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த பிராணாயாமம் பண்ணிட்டு பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். இது பிராணிக் ஃப்ளோவை அதிகமாக்குறதுனால பாடியில் நம்ம எனர்ஜி சென்டர்ஸான சக்கராஸை இது நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால குண்டலினியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிராணாயாமா. அது மட்டும் இல்லை, இது பிளட் ப்ரெஷருக்கு ஒரு எக்ஸலண்ட்டான பிராணாயாமா டெக்னிக்கு. இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க ரெகுலராகவே இது ஒரு 3 times பண்ணிகிட்டே வரலாம். பிகினர்ஸு 10 times கூட நம்ம பிரீத்தை ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு 5 counts வரைக்கும் நம்ம பிரீத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸில் அந்த டைமை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டீடாக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் பிராணாயாமா. இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா லங்ஸ் வீக்காக இருக்கவங்க, க்ரானிக் லங் டிசீஸ் இருக்கிறவங்க, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறவங்க, ஹார்ட் வீக்காக இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க. ஸோ இவங்க யாருமே இதை வந்துட்டு பண்ண வேண்டாம். சப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்க பண்ணிக்கோங்க. இது பண்றதுனால லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகமாகுது இந்த நாக பிராணாயாமம் பண்ணும்போது. ஏன்னா நம்ம இதுல
கும்பகம் பண்றதுனால இது லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகமாகுது, லங்ஸோட எக்ஸ்பேன்ஷனும் அதிகமாகுது. இந்த லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகி லங் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பாடியில நல்லா இருக்கு. இந்த பிராணாயாமாவை ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.